ஹாய் ஹலோ வணக்கம். 2023 தெலுங்குல வந்த ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த படம். அட்டட்டிங்களா அப்படிங்கன்னு சொல்லிட்டு 2023 இந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து தமிழ்ல ஓடிடியில என்ன படம் விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருள் அப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமராஜ். இந்த படத்தினுடைய இப்ப நம்ம ராமராஜ் இல்ல, அது தெலுங்கு ராமராஜ். அவரு தான் இந்த படத்தை டைரக்டர். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லவர்ஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு குணாகேவ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இடையில அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிருது. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வராங்க. வந்துட்டு மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு தாபாவுக்கு போறாங்க. அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து உங்களை வந்து விடுறதே கிடையாது. அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி இந்த படத்தினோட கிளைமேக்ஸா வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கொலைகள் அந்த காட்டுக்குள்ள தனியா வர ஆளுங்கள்லாம் கொலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த லாரியா இவங்களை சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல அப்படி என்னதான் ட்விஸ்ட் வச்சு நகர்த்திருக்காரு டைரக்டர்னு சொல்லிட்டு மொத்த கதையும் கொண்டே அந்த கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய நெகட்டிவே அதுதான். இந்த படத்தினோட ஸ்டோரி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு உள்ளே எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த எடிட்டர் கிட்ட சொல்லிட்டாரு இருந்தது. அந்த லாரி காரு ரெண்டும் சுத்தி துரத்திட்டு இருக்கிறது கதை. அது எந்தெந்த ஏங்கிள் துரத்துதோ எல்லா ஏங்கிள்லையும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோ. எதையுமே நீ கட் பண்ணாம அப்படியே எடுத்து படத்துல வச்சிரு. ஒரு 2-3 பாட்டு ஷூட் பண்ணிக்கோங்க. அது இடையில சொருவிருங்க. சாப்பிடுற இடம் 2-3 டைலாக் பேசிக்கலாம். அவ்வளவுதான் படம். இது மட்டும் தான் படம், வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை தமிழ் டப் பண்ணி வந்ததுனால நம்மளுக்கு இவ்வளவுதான் காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 1% கூட இந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மணி நேரமா அந்த லாரி துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இல்லைன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கார் வந்து லாரி துரத்திட்டு இருக்கு. ஓவர்டேக் பண்ண விடாம அந்த லாரிக்காரர் வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்காரு. கார் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. ஒரு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, லாரி வந்து அடிச்சு தூக்குற மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பள்ளத்துல போய் நின்று இருக்கும் லாரி, கார் போய் அடிச்சு அந்த பள்ளத்துல இருந்து லாரிக்கு இழுத்துற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. உண்மையிலே சொல்றேன், மிக ஒஸ்டான படம் அந்த படம். உங்களால முடிஞ்சா ஒரு டைம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இந்த படத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு 35 மார்க் கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டைம் எடுத்து பார்க்க வேண்டிய படம் இல்லை இதெல்லாம். டைம் இருந்தா கூட பார்க்க கூடாத படம் தான் அதெல்லாம். தேங்க்யூ.